என்னன்னா நீ ஓகே ரஷ்யால இருந்திருக்க ஓகே, சரி இவனை கூட ஏத்துக்கலாம், துபாயில இருந்திருக்காரு ஓகே. இவரு சம்பந்தமே இல்லாம அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு, அமெரிக்கா எங்க இருக்குன்னு கூட தெரியாது மேப்ல. இங்க வாங்க, அமெரிக்கா எங்க இருக்கு மேப்ல? அமெரிக்கா எந்த சைடுல இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அமெரிக்கா வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்மலாம் வந்து என்ன கேட்கிறோம், இப்போ துபாயில வந்து பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். இது மாதிரி வந்து கேட்கிறோம். இப்போ ஆஜா வந்து இந்த மாதிரி இப்போ அங்கெல்லாம் வந்து டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க, அவங்களாவே எடுத்துக்கிட்டு ஏறிப்பாங்க அப்படின்ட்டு. இவன் என்ன சொல்றான் அந்த தாத்தாட்ட, அமெரிக்கால உங்க வயசுல கூட ஒருத்தர் ஒரு பொண்ணு கூட தான் இருப்பாரு, அங்க இருக்கிறவங்களும் பொண்ணுங்க கூட தான் சுத்துவாங்க அப்படின்னு. ஏன்டா இன்ஃபண்ட் பொண்ணுங்க 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 சரக்கு இப்படியே இருக்கு நீ, ஏன் உனக்கு வேற எந்த கேள்வியுமே கேட்க தோணாதா? சர்பத் யாரும் வாங்கினா சர்பத்து நான் தான் வாங்கிட்டு வரணும், வேற யாரும் வாங்கிட்டுருவா? சர்பத்து வேணாம், வீட்டுக்கு போனா எங்க அம்மா லெமன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அதான் சர்பத் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கொடுக்குற லெமன் ஜூஸ் குடி, சரியா? ஏய் இவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதா? சரி அவனையும் கூட்டு போயிட்டு. அவனுக்கு வந்து இங்க பின்னாடி முனியாண்டி சைடுல ஒரு கடை இருக்கு, அந்த கடையில இருக்கிற ஜூஸ் தான் அவன் குடிப்பான். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. ஏய் ப்ரோ, வெயில் ரொம்ப அடிக்குது, வரீங்களா? ஏசி காத்து வாங்கிட்டு வருவோம். பேட்டா போவோம், பேட்டா போய் ஏசி காத்து வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் பண்ணணும்டா, தமிழ்நாட்டுல இருந்தங்கிறதுக்கு. அப்ப என்ன இது? ரஷ்யால வந்து ஏதாவது வாங்கணும்டா, அங்க வாங்கணும். இங்க நாங்க ஏசி காத்து வாங்க வந்திருக்கோம், உள்ள போ. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்கலனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. என்னடா அஜா சொல்ற? பரவாயில்லையே, 1300 தான்டா. 1300 நார்மலா உனக்கு? இது ஒரு செருப்பா இல்ல ரெண்டு செருப்பு சேர்த்தா? ஃபைசலுக்குலாம் 300 ரூபாயே நார்மல் கிடையாது. ஆஃபர் எது இல்லையான்னு கேளு. 199 ரூபா, 150 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேளு. கார்னர்ல போட்டு உட்காந்து நான் தரையில அங்க நீங்க இறங்கி கேட்டுருக்கோம். வாங்கடா ஏதாவது. என்ன செருப்பு பார்க்க வந்திருக்க? இந்த வேற பிஞ்சு இருக்கு, செருப்பு தானே இந்த ஒரு செருப்பு பிஞ்சு இருக்கு. அது மாடலே அப்படிதான். மாடலா? ஆமா, ரஷ்யால வாங்க. இந்த செருப்பு நீ ரஷ்யால வாங்கினா? சரி, காரின்னு ஒரு கடை இருக்கு. காரியா? ஆமா. அது என்னடா காரி? ஒன்றும் தெரியாது, அதனாலதான் அந்த பேர்லாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இந்த மாடலு நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் இதுல உள்ள எந்த செருப்பால ஒண்ணு அடிக்கணும்னு எனக்கு தோணுது. மக்கள் பாக்குறாங்களா, அவங்க ஒண்ணு அடிப்பாங்க பண்ற வேலைக்கு. நீ வாங்கி கொடுக்குற லெசி சர்பத்துக்காக அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு பொருட்டை போய் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறேன். அசிங்கமா போய் சேர்ந்தா ஒரு பொண்ணோட உட்காராம தனியா உட்காந்துருக்கீங்க. ஏங்க இப்படி ஃபாரின் கல்ச்சருக்கு நம்ம மாறணும். இங்க இருக்கிற எங்க சுகாதார இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பேட்டா ஷோரூம்ல தண்ணி கேட்டேன். அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாத சீல் ஓபன் பண்ணாத வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி தராங்க, ஃப்ரீயா தராங்க. நீங்க செருப்பே வாங்கல, அவங்க தண்ணி தராங்க. ப்ரொமோஷன் பண்றியா? நீ என்னடா சொல்றது சொல்ற, எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பழையபடி அந்த ப்ரொமோஷன் கொண்டு வரான். 100 ரூபல்ஸ் வரும். எது மாதிரி தண்ணி டேங்கே கிடையாது, டேங்கே தானே. நான் போனப்போ டேங்க் எல்லாம் வீட்டு மாடியில் வச்சிருப்பாங்க. இல்ல அஜா, கஜகிஸ்தான்ல வந்து டேங்கே தானே யூஸ் பண்ணுவோம். டம்ளர்லாம் இருக்கு, அதை பிடிச்சி குடிக்கிற மாதிரி கையில தான் குடிக்கணும், இல்லைன்னா அப்படி வாய் விட்டு குடிக்கணும். அது மாதிரி மாப்பிள்ள போய் என் போனை கொடுத்துருவேன். எங்க? அதாவது இவன் நைட்டு ஃபுல்லா தேவையில்லாத படம் பார்த்து போனே இப்ப வெடிச்சிருச்சு. அந்த படம், அதாவது இவனோட இதுல போன்ல நம்ம வச்சிருக்கோம்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவான். இவன் என்ன பண்ணிட்டானா, VPN ஆன் பண்ணி போன் ஹீட் ஆகிற அளவுக்கு படத்தை பார்த்தானா போன் இன்னைக்கு ரிப்பேரா போயிருச்சு. என்ன படம்? சாமி படம்னு சொல்லுவாங்க சிம்பிளா. ஹாலிவுட்லாம் இல்ல, இது வந்து சும்மா டூத்தர் எடுக்கிறப்ப உள்ள போடுறது, அதுக்கப்புறம் மாடியில துணிக்காய் போடுறப்ப வருது, கேஸ் சிலிண்டர் போடுறது, அது மாதிரியான படங்கள் மட்டும்தான் பாப்பா. அதை பார்த்தனாலதான் நீங்க நல்ல படம் தான் போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து இப்ப டியூஷன் எடுக்கிறது, டியூஷன் படிப்பு சம்பந்தமா, சிலிண்டர் போறது ஒரு சர்வீஸ். இவரு எதுவுமே பார்க்க மாட்டாரு. நான் பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லல, யாருக்கு நீங்க போன் ஹீட் ஆயிருக்கு. சரி, நீங்க போன் தானே கொடுக்கணும்,
கொடுத்துட்டு வாங்க போங்க. பயம் அப்ப போற நேரத்துல ஏதாவது இல்லாத சுச்சுவேஷன் நான் கேமரா நான் மறக்க மாட்டேன். கடை வந்துச்சு இப்போ வாங்க. ஆனா இங்க நம்ம சர்பத் தானே பிளான் பண்ணோம். அப்படியே லட்சி சர்பத்துனா அங்க போகணும், வா சர்பத்துக்கு போவோம். பொண்ணுங்குடிய பாத்துருக்கோம். அவர் வர வரைக்கும் ஏசி காத்து வாங்குவோமா? ஒரு தண்ணி பாட்டு ஆரிய பவன் போவோம். கொஞ்ச நேரம் ஏசியா என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். நான் பைத்தியம் ஒரு கடையா ஏசி போட்டு உட்காந்து நான் வீட்டுக்கு போய் ரூம்ல ஏசி நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு பைக்கிள் சொல்லணும். அதிகப்ப ஏசி எங்கெங்க இருக்கோ அங்க 10 நிமிஷம் இருந்துட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நடப்போம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் உள்ள போய் நிற்போம். வேலையை அடுத்து பண்ணோன்னு வச்சுக்க பாடியிலயும் வந்துட்டு வேர்வை எதுவும் இதாவாது. இந்தியாவில நடந்து போன மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது. தமிழ்நாட்டெல்லாம் ஃப்ரீடம் பண்ணிட்டீங்களா சொல்லலாம். நீங்க வந்து அப்படியே தமிழ்நாட்டிலேயே பிறக்கல. நீங்க வந்து டைரக்டா ரஷ்யாலேயே பிறந்து ரஷ்யாலேயே வளர்த்து வருது. அவர் கடை இங்கடா, அந்த கடையோட MSR குள்ள போங்க. கடையில போய் மொபைல்ல என்ன ப்ராப்ளம்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு மூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் வர நிறுத்துற அவனை. பூர்விகா போமா எத்தனை கடைடா ஏசி காத்து வாங்குவோம். ஏய் ரஷ்யா ஃப்ரெண்ட் ரே, அவர்ட்ட பேசு. ஆஜா அவர்ட்ட பேசு. ஏய் கம் 1 minute கம் கரோ ப்ளீஸ் கம். பெட்டரா வணக்கம்னு சொன்னேன். ரஷ்யனா இருந்தா அவரு திரும்ப சொல்லிப்பாரு. ரஷ்யன் கிடையாது, வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் ரஷ்யா கிடையாது. நான் சொல்லவே இல்லையே ஃபாரின்ல இருந்து சொல்லுது யாரு. அப்படி பார்த்தா கருப்பா இருக்கவங்க எல்லாமே நம்ம இந்தியான்னு சொல்ல முடியாதுல்ல. நீ எனக்கு திடீர்னு பார்த்தா நீங்களுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்கார மாதிரி தெரியும் ஒரு சில ஜாடையில. கண்டிப்பா திடீர்னு வந்து இந்தியா மாதிரி தெரியும். இவரு இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இந்தியா ஒரு குத்து குத்தும். நான் எதுவும் சொல்ல தேவையே இல்லை எந்த நாட்டுக்காரன்ட்டு. இவன் வந்து ஒரு தமிழன் தான். அதாவது எப்படின்னா தமிழ் பெண்களுக்கு பிடித்த ஒரு தமிழன். அவ்வளவுதான். உனக்கு இந்த பெண்கள் மது மாத தவிர சரி நீ என்ன பண்ற? இது 2 தானே பண்ற. அப்ப அதனால நான் பேச முடியும். இதை தாண்டி நீ ஏதாவது நாய் தாய்லாந்துல போய் ஒரு காரியம் பண்ண அதை யாராவது கேளுங்க கமெண்ட்ல கேட்டாதான் விலாவரியா வீடியோ போட முடியும். தாய்லாந்துல என்ன பண்ணா, என்ன கர்மத்தை பண்ணா. தாய்லாந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுத்தி தாயின்னு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய சின்ன சின்ன தீவுலாம் இருக்கு. தாய்லாந்து போனியா? போய் என்ன பண்ண? சரி இல்ல ஊரே தாயாருன்னா இவன் எல்லாத்தையும் அம்மாவை பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க சரி என்ன பட்டையால போய் என்ன பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். போய் பட்டைய கிளப்பிட்டான். அதாவது ராஜா, தாய்லாந்து நான் போனது வந்து எதுக்காகனா ஒரு பேச்சுலர் பார்ட்டி. ஓகே, ஒரு பேச்சுலரா இருக்கிறப்ப அந்த கண்ட்ரி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. தாய்லாந்து வந்து ஒரு சுத்தி பார்க்குற ஒரு கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரி வந்து நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நிறைய ஐலாண்ட் இருக்கு. ஓகே, நான் மெயினா போனதே வந்துட்டு சிட்டிக்காக தான் நான் அந்த தாய்லாந்து போனேன். ஏன்னா நான் ஆல்ரெடி துபாயிலேயே சிட்டி வந்து சூப்பரா இருக்கும், பிளஸ் நம்ம ஊர்லயுமே வந்து சிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் கஜகிஸ்தான் போனேன். நான் கஜகிஸ்தான்லேயே போனதே வந்து ஐலாண்டுக்காக தான் போனேன். அங்க நிறைய ஸ்பாட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சென்ச்சுரி ஆஃப் ட்ரூத்னு சொல்லிட்டு நம்ம மணி ஈஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அங்கதான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரியான ஸ்பாட் பாக்குறதுக்காக தான் போனேன். அங்க இருக்கு எல்லாமே எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்காஜா. நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டுக்காக தான் போனேன், என்ஜாய் பண்ண. அதுவே இவனா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானா, முதல்ல இறங்கணும்னே பேங்காக் போயிருப்பான். பேங்காக்ல ஒரு நைட் ஸ்ட்ரீட் இருக்கு. இவன் எப்படி எல்லாம் எதிர்பார்த்தாலும், அதாவது 10 பொண்ணுங்க ஒருத்தனை தூக்கிட்டு போறது, ஒருத்தர் 10 தூக்கிட்டு போறது. அது மட்டும் இல்லாம கூட்டு போய் இவனை வச்சு 3 நாள் அது வடிவேல் சொல்லுவாப்புல தெரியுமா, ஆனா கருப்பா இருக்கிறனால பொம்பளைங்க 3 நாள் கூட்டு வச்சு அழகு பார்ப்பாள். ஒரு படத்துல சொல்லிருப்பான்னு, மச்சா இவன் யார் கதையே சொல்ல, இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான், இவன் கதையை தான் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி கூட வந்தவங்களுக்கு என்னை பத்தி தெரியும். ஏன்னா உன்னை பத்தி தெரியும், நீ ஒரு மட்டமானவன், கேவலமானவன். அவங்க இப்ப நான் ஏதாவது பண்ணிருந்தேன்னா என்னைய பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன் என்னைய பத்தி யாரு பஞ்சாயத்து பேச போன இடத்துலயே வந்து கை வைக்கிறவன். அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், வாய் பேச முடியாத ஒரு பையன். என்ன சொல்லிட்டு போறாரு? நம்ம கான்செப்ட் சர்பூத்து வேணா கடைக்கு போவோம், கனிபாய்க்கு போன் அடிப்போம், பருத்தி பால் எடுத்துட்டு வருவாரு,
இது மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வருவாரு. டீ, வடை, பஜ்ஜி, ரோஸ் மில்க், பாதாங்கீர், இது மாதிரி எது கேட்டாலும் எடுத்துட்டு வருவாரு. கடையில அழகா ஏசியில உட்காந்து ஜம்முன்னு குடி. நீ அவர்கிட்ட வாங்கி குடி, நாங்க வந்து சர்பத்தை குடிக்கிறோம். சரி, ஓகே, நீங்க போய் சர்பத் குடிச்சிட்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. காக்கு வந்திருக்கு. உனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. சரி, அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஸ்ஸின்னாங்க, அங்கேருந்து சர்பத்துன்னாங்க, இங்க வர எதுவும் வரைக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால பேட்டா கடையில டீசனா தண்ணி பாட்டோட நான் வந்துட்டேன் குடிச்சு தாளத்துக்கு. உண்மையிலேயே நாங்க போன காரியம் வந்து என்னன்னா, டூர் போறதுக்காக காரை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணலாம்னா போனோம். நான் அப்பவே சொன்னேன், கடை வாசல்ல நிப்பாட்டாதீங்கடா, பாய் ஏதாவது ஜண்டா பண்ணிடுவாருன்ட்டு. அவன் ஷோரூம்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணா மட்டும் போதும், நான் வந்து உங்களுக்கு கார்ல வந்து ஃபுல்லா வீல்லாம் வந்து டைட் வச்சு ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க நேரம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே அந்த ஷோரூம்ல 25-30 கார் வரவே வராதான். என்னைக்குன்னு பார்த்தா அவங்களால கணிக்க முடியாத அளவுக்கு கார் வந்துச்சு. நாளைக்கு வாங்க கார் ரெடியா விட்டாரு. அதெல்லாம் விடுறா, நான் எது வேணா ஏத்துக்கண்டா. அங்கேருந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கண்டென்ட் பேசுவோன்ட்டு ஃபுல் கண்டென்ட்டாவே நம்ம பத்தி பேசுறியே, என்னடா அர்த்தம்? இதுவுமே சரி, அப்பதான் பேசணும். இவரு சொல்றாரு உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னும் உங்களை மோசமா பேசிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே? இப்ப ரீசாவை பாரு. இல்ல ஆஜா, இப்ப நான் முன்னாடி பேசுனேன்ல, நான் ஸ்டாப் பண்ண தெரியுமா, அதோடய வீடியோ ஸ்டாப் ஆயிடும். இப்ப இவன் பேசுனது இதுல இருக்காது. இப்ப இது வந்து சுவாரஸ்யமா இருக்காது ஆஜா. எது சுவாரஸ்யமா இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். சர்பத்து கடை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வயசுல நீ தப்பிச்சு முன்னும் போனான்னு பார்த்தா உள்ள விடு. ஆஜா உண்மையிலேயே சர்பத்து வேஸ்ட் ஆஜா. சரி, பரவாயில்ல. அவர் காதுகிட்ட வந்து சொல்லுங்க. வேஸ்ட் புண்ணங்குடிக்காரு. இல்ல அவரு நம்ம ஏரியா ஆஜா. அவரு காது மேலே வைப்பாரு மடார்னு. சொன்னா சர்பத் தானே வேணும். ஆமா ஆமா ஆமா. ஏய், உனக்கு நல்ல ஸ்பெஷல் சர்பத்தா. நீ எப்படா இதெல்லாம் குடிக்காதீங்க. சர்பத் தானே வேணும். ஒரு சர்பத்தை 4 போடுங்க. அவ்வளவுதான். என்னப்பா பத்தியா அவர் என்ன கேக்குறாரு பத்தியா? இப்பயும் பத்தியாச்சாவ நார்மல் சர்பத்லாம் உன் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. ஏய் சூப்பரா இருக்க. ஏய் ராஜாங்க, ராஜா நல்லா இருக்கியா ராஜா? எப்படி இருக்க என்னடா ஐஸ் ராஜா? இவர் பாத்தீங்கன்னா நம்ம நண்பரு, நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சவரு. வீடியோ எடுக்கிறேன்னு வெக்கப்படுறாரு. நல்ல பையங்க. பேர் ராஜா. நெட்ஃபிளிக்ஸ் இருக்க மாட்டேதுடா. ஆன்லைன்ல ஜிபே பண்ணி என் கூடயும் படிச்சாவன் உங்க கூடயும் இருக்கான். உங்க கூட படிச்சாரா ராஜாவா? ஆமா. கேனப்னு ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். ஏய் டோபா, ஏய் ராஜா இவட நண்டு கட்டிலடா. நண்டு நீ கூட நண்டு, இதா நண்டு, மலை நண்டு, கடல் நண்டு, சேத்து நண்டு, எல்லா நண்டு இங்கதான் கிடைக்கும். இந்த வகை நண்டு வெறும் ரோட்ல மட்டும் தாங்க பார்க்கலாம் இந்த நண்டை. ஐயோ, ஏய் சூப்பருங்க. மக்கா மக்க வயல் நண்டு கடல் நண்டு சேர்ந்த இன்ட்ரோ கொடுங்க கொடுங்க திரும்பவும். ஐயோ ஐயோ, இங்க பாருங்க நண்டு. ஏய், நண்டு நம்முடைய நண்டு, கடல் நண்டு, சேத்து நண்டு, வயல் நண்டு, ஆத்து நண்டு, ரோட்டு நண்டு, மலை நண்டு, கீழவாசல் நண்டு, கொலை நண்டு, நண்டு, நைட்டு நண்டு. நண்டு பிடிக்க போறோம். காசு இல்லடா, ஒரு 100 ரூபா காசு குடுறா. ஜிபே பண்ணிடுறியா? ஏய் ஸ்கேனர். Hey, I am Cherry. Fire. ஓகேடா நண்டு, பாய்டா. பாய்டா. நீ இதுக்கு முன்னாடி போறப்ப கீழவாசல் இப்படி இருந்துச்சா? இல்ல நிறைய டெவலப் ஆயிருக்கு. இப்ப பத்தி எப்படி தளபதி சந்தைன்னு கட்டிருக்காங்க. இந்த ஆர்ச் எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த டீ கடை இருந்துச்சு, வடக்கடை, கவிதா டீ கடை தெரியல. வருமானம் எதுவும் வந்திருக்காது. ராஜா நீ சுத்தி பாரு, என்ன கடை அதிகமா இருக்கு.
பிரியாணி கடை தான் இருக்குடா. அது இங்க டீ கடை, அங்க டீ கடை, அங்க டீ கடை, அந்த சைடு டீ கடை, சுத்தி டீ கடை. இந்த பாரு, அங்க டீ பாய். எல்லாத்துக்கும் மாஸ்டா இங்க இருந்தாரு கவிதா டீ கடை தான். கோளாறு கவிதா டீ கடை. அப்பயே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு வடை, சட்னி சாம்பார் கொடுத்துருவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? சம்சா பக்கோடா சைடு எடுத்துட்டு சாம்பார் சட்னியை மட்டும் பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வருவான். கையில தனி கவர் எடுத்துட்டு வருவான். கறி கடை இருந்துச்சு. கறி கடை இருந்துச்சா? இப்ப இது என்ன கடை? டீ கடை பாரு. ஜேஎஸ் டிஃபன் டீ கடை. கடையிலதான் நம்ம பாய் இருந்தாரு. இப்ப எங்க இருக்காரு? நம்ம கடையில இருக்காரு. பாயே அப்டேட் ஆகி கறி கடையில இருந்து செருப்பு கடைக்கு வந்தாரு. இப்ப என்ன பண்றது சொல்லு? இதுவே சரியான கடைடா. டீ கடை, இது டீ கடை. டீ கடை ஆக்கி இந்த ஊரை பொருட்களமா ஆக்கிட்டாங்களே. இது என்ன கடை? இது வந்து அரிசி கடை. அரிசி, சமையல் சந்தோஷம், நடராஜன் கோ, கடலை பருப்பு, கடலை மாவு, பாசி பருப்பு, கடலை உருண்டை பருப்பு, தோரம் பருப்பு, உருட்டு உளுந்து எல்லாமே கிடைக்கும் ஒரே இடம் நம்முடைய இன்ஃபன்ட் ப்ரோ கடை. இன்ஃபன்ட் இந்த கடைலாம் வைக்க மாட்டாரு. அவர் ஒன்லி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் உள்ள கடை. என்ன மாதிரி ஐட்டம்? இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னா என்ன மாதிரினா நல்லா ஃபாரின் பிராண்டா இருக்கிறதா எடுத்துட்டு வச்சு சேல் பண்ணுவாப்ல. இல்ல ஃபாரின் பிராண்ட்ல என்ன? ஃபாரின் பிராண்ட் பொருள் என்ன? பொருள் கிடையாது அது. அது ஒரு விதமான ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆர்கானிக்கா குடிக்கிறதா? உள்ளது. குடிச்சோடனே நம்ம புஜிட்டிக்கா இருப்போம். 24 hours ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இது? ஃபைனலா எப்படியோ காரை போய் சர்வீஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய கடைக்கு வந்தாச்சு. சூசைஸ்க்கு அஜா இல்ல நம்ம லேபர் டாக்